ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஓடிசி ஆர்டர்ஸ். இந்த ஓடிசி ஆர்டர்ஸ் யாருக்கு ரிலவென்ட்னா வந்து கேஷியர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ். கேஷியர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வரக்கூடிய எல்லா பேமெண்ட்டும் நீங்க தான் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு ஓடிசி ஆர்டர் எப்படி எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஓடிசி ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஓடிசி ஆர்டர்ஸ், 30ல இருந்து 100 பேர் வரைக்கும். சில பேர் வந்து ஒரு 10-20 சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஓடிசி ஆர்டர் ரேஞ்ச் இருக்கு. பட் ஜென்ரலா ஒரு ஓடிசின்றது ஒரு அவுட்டோர் கேட்டரிங்னா ஒரு மினிமம் வேல்யூ வந்து ஒரு 30 ஆர்டருக்கு மேல இருந்தால் தான் அது ஒரு மினிமம் வேல்யூவா கன்சிடர் ஆகுது. ஸோ ஓடிசின்னாவே வந்து அவுட்டோர் கேட்டரிங் ஆர்டர்ஸ் வந்து 30ல மேல வர்றது மட்டும் தான் நம்ம இந்த ஓடிசி பில்ல போட்டு தனியா வந்து நம்ம செய்ய போறோம். ஸோ ஓடிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஓடிசி இருக்கு. 100 பேக்ஸ்க்கு மேல 30ல இருந்து 100 பேக்ஸ் இருக்கு. இப்போ இந்த 100 பேக்ஸ் மேல இருக்கக்கூடிய மெனு வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பிரைசஸ் இதெல்லாம் வந்து அதுல இருக்கும். இதுல முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ராப்பரா படிச்சுக்கணும். ஒண்ணு வந்து 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம முன்னாடியே வாங்கிடணும். ஒரு வேளை வந்து ரொம்ப நாள் முன்னாடியே கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு 3 days முன்னாடியோ எதுவோ வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து வாங்கிடுதான். ஏன்னா நம்ம பொருட்களை வாங்கிட்டு சமைக்கிறோம். ஸோ 100% பேமெண்ட் இல்லாமல் நம்மளால வந்து அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேரியர் சார்ஜஸ். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சின்ன ஆர்டரா இருக்கு, இல்லை நிறைய கேரியர்ஸ் வந்து நம்ம வெளியில இருந்து ரெண்டல் எடுத்து கொடுக்குறோம்னா அந்த ரெண்டல் சார்ஜஸும் கேரியர் சார்ஜஸும் ஆஸ் அப்ளிகபிளா இருக்கும். ஜென்ரலா 100 ஆர்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே வந்து கேரியர் ரெண்ட்னு சொல்லி நம்ம தனியா போடுற மாதிரி இருக்கும். 30ல இருந்து 100 ஆர்டர்ஸ் இருக்கா, இது மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு வேளை வந்து கேரியர் இது இருந்துச்சு, நம்ம வந்து கேரியர் அட்வான்ஸ் மாதிரி வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுத்துருவோம். அதுவே அட்வான்ஸ் வாங்குறது எதுனா கேரியர் டேமேஜ் எல்லாமே அவங்களா போய் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி வாஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கேரியர் அட்வான்ஸ். இப்போ நம்மளே வாஷிங் இதெல்லாம் பண்றோம்னா அதுக்கு ஒரு கேரியர் சார்ஜஸ் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் மாதிரி வந்து ஒரு 500 நீங்க வாங்கிக்கிறது ஒரு தப்பு கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 30 to 100 இருக்கும், இல்லை 100 மேல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸா இருக்கும். சில பிரைசஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த விஐபி காம்போ, அப்புறம் வந்து பேக்டு மீல்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா நம்ம பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து கேட்பாங்க, சார் இந்த பேக்டு மீல்ஸை வந்து எனக்கு வந்து கேரியர்ல கொடுத்து தருவீங்களா? அதெல்லாம் தரமாட்டாங்க. 30ல இருந்து 100 பேருக்கு வந்து எந்த கஸ்டமைசேஷனும் இருக்கக்கூடாது. இது எனக்கு பிரியாணி வெரைட்டி ரைஸ் பதிலாக பிரியாணி கொடுங்க, அந்த வெரைட்டி ரைஸ் பதிலாக புலாவ் சாதம் கொடுங்க, இல்லை வேற ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லா ப்ரைஸஸுமே வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. விச் மீன்ஸ் நீங்க இந்த ப்ரைஸ் எல்லாமே 5% ஜிஎஸ்டி நம்ம அடிஷ்னலா அவங்க கிட்ட சொல்லி வாங்கி பே பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், கேஷியரா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட சூப்பர்வைசர்ஸா இருக்கட்டும், நான் இந்த மெனு வந்து டிசைன் பண்ணி இருந்ததும் இல்லை நம்ம இருக்கக்கூடிய மெனுன்றது வந்து இங்க இருக்கக்கூடிய மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ், கம்பேரபிள் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குரு, A to B இது மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மெனு பிரைசஸ்லாம் செக் பண்ணிட்டு நம்ம பண்ணிடுறோம். ஸோ நீங்க நேச்சுரலா வந்து அந்த மெனு எந்த மெனு எடுத்தீங்கனாலும் அதோட நம்மளுக்கு 10 ரூபாய் கம்மியா இருக்கிறத விட அதிகமாகவே இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபுல் ப்ராப்பரான கீ கொடுக்குறோம், அப்புறமா கீ தரும், எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம், கடலெண்ணெய் யூஸ் பண்றோம். ஸோ எதுவுமே நீங்க உங்க எல்லாருக்கும் நம்ம ஸ்டாஃபா இருக்கிறனால உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கலப்படம் எதுவும் இருக்கக்கூடிய பொருட்களோ இல்ல மார்க்கெட்ல வந்து 200 ரூபாய்க்குலாம் நெய் விற்பாங்க, வந்து ரொம்ப கம்மியான பாம் ஆயில் விற்பாங்க. இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாததுனால நம்மளோட காஸ்ட் வந்து அதுக்கான தரத்துக்கு ஏற்ற காஸ்ட் வந்து நம்ம இருக்கும். அதை வந்து அவங்க ரொம்ப பார்கெயின் பண்ற அளவுக்கு வந்து கஸ்டமர் கிட்ட விடாதீங்க. நீங்க சொல்லும் போது, சார் எங்க ரேட் வந்து நல்ல ரேட்டு, உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு எதுவும் கெடுதல் வராது, உங்க வீட்டுல முக்கியமா சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி தரமான பொருட்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா சொல்லலாம். அதே போல அஃபோர்டபுள் பிரைசஸ்ல தர 2-3 பேக்கேஜஸ், அந்த பேக் மீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல வரக்கூடிய கஸ்டமர் ஜென்ரலி ஓடிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்கெயின் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க, சார் இதுல பார்கெயின் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, இது எல்லாமே வந்து நாங்க கரெக்டான பிரைசஸ் கொடுத்துருக்கோம், கரெக்டான இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளாரே முடிச்சோம். இன்கேஸ் ரொம்ப பார்கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, போறாங்க, உங்க கேஷ்ல பே பண்றாங்க, மேபி அந்த 5% ஜிஎஸ்டி வந்து நம்ம
டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாமே தவிர மற்றபடி வந்து பார்கெனுக்கு எந்த இதுவும் இல்லை. அதுவுமே வந்து 99% எல்லா கஸ்டமர்கிட்டையும் ஜிஎஸ்டியும் சேர்த்து வாங்கிடுவோம். ஆன்லைன்ல மேக்ஸிமம் இதை வாங்குறது பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளா இருக்கும். கேஷ் பேமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஆன்லைன்ல வாங்குறதுனால ஜிஎஸ்டி 100% நம்ம வந்து பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல இதுல இருக்கக்கூடிய மெனுவை பொறுத்த வரைக்கும் மெனுல நீங்க வந்து கன்ஃபியூஷன்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க வந்து இந்த குழம்பு கிடைக்கும் கேட்பாங்க, வேற ஒன்று வேணும்னு கேட்பாங்க. இது எதுவுமே 100 பேருக்கு கம்மியா இருக்க ஆர்டர்ஸ்ல ஒரு கஸ்டமைசேஷனும் நம்மளால பண்ண முடியாது. 100 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்ல ஏதாவது கஸ்டமைஸ் கேட்கறாங்க, இல்லை வேற ஏதாவது கேட்கறாங்க, அதுக்கு தனியாக சார்ஜஸ். அதே போல இல்ல சார் எனக்கு 30 பேருக்கு தகுந்த மாதிரி தான் நான் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விவாதமா கேட்கறாங்கன்னா அப்ப அதோட சார்ஜஸ் வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும். அதுக்கு தகுந்த ஒர்க்கும் அதுக்கு தகுந்த வேல்யூவும் இருக்கிறதுனால அதுக்கான இது இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்க வந்து என்கிட்ட டைரக்டா கால் பண்ணி கேட்கலாம். மேக்ஸிமம் அதே போல இது இட் இஸ் கேஷியர்ஸ் ஜாப் டு ஹேண்டில் த பேமெண்ட்ஸ், ஆல் பேமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஓடிசி பேமெண்ட்ஸ். ஓடிசி பேமெண்ட்ஸை தனியாக வாங்கிட்டு ஒரு கவரில் போட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.